அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கொலையே பண்ணாத ஒருத்தரால என்எக்ஸ் செக்ஷனை பாஸ் பண்ண முடிஞ்சதே இல்ல. சோ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. அது கொலை செய்யாதவங்களுக்கான பிரச்சனை. நான் கொலை பண்ண வந்தானே, அதனால எனக்கு எந்த சிக்கலும் வரப்போறது இல்ல. எனிவே ரொம்ப நன்றி மேடம், உங்க வாழ்த்துக்கு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நாம கொஞ்சம் பிகினிங்ல இருந்து ஆரம்பிப்போம். உங்க வைஃப் மல்லிகா சொன்ன ஸ்டேட்மெண்ட் படி நீங்க போன்ல ரீச்சபிள் இல்லாம இருந்திருக்கீங்க. ஆனா எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்தீங்க? மேடம், நான் அந்த சுடர் கேட்ட பணத்தை ஏற்பாடு பண்றதுக்காக வெளியில போயிருந்தேன். அப்போ போன்ல சார்ஜ் இல்ல, அதனால போன் வந்து நாட் ரீச்சபிள்ல இருந்துச்சு. திரும்பி வரும்போதுதான் மல்லி ஆட்டோல போறத பார்த்தேன். அவளோட பதட்டம், பரபரப்பு இதெல்லாம் வச்சு அவளை அந்த சுடர் தான் வர வச்சிருக்கான்னு தெரிஞ்சிச்சு. நானும் அவளை ஃபாலோ பண்ணி இங்க வந்துட்டேன். அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தா மல்லிய நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாமே. ஒரு கொலைகாரி இருக்கிற இடத்துக்கு மல்லிய எதுக்கு நீங்க தனியா அனுப்பணும்? என் பொண்ணு உட்பட எல்லாரையும் கொலை பண்ணணும்னு நினைச்சவ அந்த சுடர். அதனால அவளை நான் கொலை பண்ணணும்னு எப்போ முடிவு பண்ணிட்டேன். அதனால மல்லிய நான் தனியா அனுப்பல. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். மல்லியோட ஸ்டேட்மெண்ட் படி அந்த சுடருக்கும் மல்லிக்கும் ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. அப்ப கூட நீங்க உள்ள வந்து காப்பாத்தலையே மிஸ்டர் விஜய். உள்ள அந்த சுடர் மட்டும் தான் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு மேடம். மல்லி கிராமத்துல வளர்ந்தவன், அவளுக்கு சிலம்பெல்லாம் கூட நல்லா தெரியும். சுடர் ஒருத்தி தானே, மல்லியை அவளை சமாளிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதான் நான் தைரியமா வெயிட் பண்ணேன். சரி, உங்க மல்லி குழந்தை தூக்கிட்டு போயிட்டா, நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? எப்படி இந்த கொலைய பண்ணீங்க? மல்லி இங்க சாவிய வெளியில தான் வச்சுட்டு போனா. அத நான் மறைஞ்சிருந்து பார்த்தேன். அவ போனதும் நான் சாவி எடுத்துட்டு உள்ள வந்தேன். அந்த சுடர் இதோ இங்கதான் மயங்கி கிடந்த. இங்கயா? இந்த இடத்துல தான். சரி, சொல்லுங்க. அவளுக்கு உயிர் இருக்கான்னு நான் பார்த்தேன். உயிர் இருந்துச்சு. என் பொண்ண கடத்துற அளவுக்கு துணிஞ்சவள, எங்க எல்லாரும் மொத்தமா கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சவள அப்படியே விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். எல்லாத்துக்கும் மேல என் ரேணுகாவோட முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணவள விடவே கூடாதுன்னு தோணுச்சு. அதான் கத்தி எடுத்து அவளை சதக் சதக்குன்னு குத்திட்டேன். வெயிட், நீங்க பணம் ஏற்பாடு பண்ண போயிட்டு திரும்ப வந்தேன்னு சொன்னீங்க. அப்பதான் உங்க வைஃப் கிளம்பி போறத பாத்தீங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்துட்டீங்க. அப்புறம் எப்படி கிச்சன்ல இருந்த உங்க நைஃப் உங்க கைக்கு வந்துச்சு? என்ன விஜய், ஒரு சின்ன கிராஸ் கொஸ்டினுக்கே இப்படி வெறுத்துருச்சு? மேடம், நீங்க என்ன கேட்டீங்க? வெளியே போனவரு அப்படியே உங்க வைஃப ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்துட்டீங்க. உங்க வீட்டு கிச்சன்ல இருந்த நைஃப் எப்படி உங்க கைக்கு வந்துச்சுன்னு கேட்டேன். மேடம், சுடர கொலை பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு சொன்னான்ல. எப்போ அவ எனக்கே போன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டினாலோ அந்த எண்ணம் எனக்கு அப்பவே வந்துருச்சு மேடம். எப்படியும் அவ பணம் கொடுக்கறதுக்கு வர சொல்லுவா, எப்போனாலும் போன் பண்ணுவான்னு நினைச்சுதான் கத்தி எடுத்து நான் மறைச்சு வச்சிருந்தேன். கேக்குறதுக்கே ரொம்ப வியர்டா இல்ல? கொலை பண்ணணும்னு நினைக்கிறவரு சமையல் ரூம்ல இருக்கிற கத்தியவா எடுத்து வச்சுப்பாங்க? கொலை பண்ணணுங்கிற வெறி இருக்கிறப்போ ரொம்ப புத்திசாலித்தனமா நடக்க முடியாது மேடம். அவளை எப்படி கொத்துனீங்கன்னு பாக்குறேன். ஓகே மேடம். என்ன விஜய்? மிஸ்டர் விஜய், கொலை பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. எல்லாராலையும் அதை பண்ணிட முடியாது.
அதுவும் உங்களை மாதிரி ஒரு ஆளால ஒரு கொலையெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. பாருங்க, உங்களால கத்தியவே ஒழுங்கா பிடிக்க முடியல, கையெல்லாம் அப்படி நடுங்குது. நீங்க இந்த கொலைய பண்ணீங்களா? பேசாம உண்மையை ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே? ஐ மீன், உங்க பொண்டாட்டி மல்லிதான் அந்த கொலைய பண்ணாங்கிற உண்மைய. மேடம், இப்ப எனக்கு கை நடுங்குதுதான். ஆனா அந்த சமயத்துல மனசுல ஒரு வெறி இருந்ததுனால அப்படியே குத்திட்டேன். சரி, நானும் பாக்குறேன். எங்க எப்படி குத்துறீங்க? விஜய், சொன்னீங்களே. இப்படி பிடிச்சு இப்படி பிடிச்சு குத்துன. கொடுங்க. சரி, கத்தியால குத்துனீங்க, அதோட விட்டுற வேண்டியதானே? எதுக்கு அவங்கள எரிச்சீங்க? அவளை எரிச்சிட்டா என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. போலீஸால என்ன பிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். என்ன ஊத்தி எரிச்சீங்க? அதான் கெரோசின். அதையும் நீங்களே வரும்போது வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன? இல்ல, கிச்சனுக்கு போனேன், அங்க இருந்துச்சு. சரி, அதை எடுத்துட்டு வந்து எரிச்சிட்டீங்க. அது எப்படி உங்க வைஃப் மாதிரி இருக்கிற ஒருத்திய உங்களால இப்படி கத்தியால எல்லாம் குத்த முடிஞ்சது, மண்ணெண்ணெயை ஊத்தி எரிக்க முடிஞ்சது? அதான் சொன்னேன் மேடம், அவ ஒரு சீட், ஒரு ஆத்திரத்துல பண்ணிட்டேன். சரி, உங்களை கண்டுபிடிக்க கூடாதுன்னு தானே எரிச்சேன்னு சொன்னீங்க. அப்புறம் எப்படி அந்த கத்தியை இங்கே விட்டுட்டு போனீங்க? என்ன சுந்தர் மேடம், நான் கேக்குறது சரிதானே? சரிதான் மேடம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறவரு கத்திய மட்டும் எப்படி இங்க விட்டுட்டு போவாரு? அதுவும் சரிதான் மேடம். மேடம், ஒரு தப்பு பண்றவன் எப்படியாச்சும் ஒரு தடையாவது விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தியரி படி நான் விட்டுட்டு போயிட்டேன். அதை இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சுந்தர், மேடம், ஆஃப் பண்ணுங்க. ஓகே மேடம். சரி, அங்கங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் எல்லா கேள்விக்கும் சமாளிச்சு பதில் சொல்லிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? நீங்க சமாளிச்சுதான் இந்த பதில் எல்லாம் சொல்லிருக்கீங்க. உண்மையான கிரிமினல் மாதிரியே இதை சொல்லல. உங்க பாடி லாங்குவேஜ் வச்சு அது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நாங்க யூஸ் பண்ணுவோம். சில எவிடன்ஸ்க்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் விஜய். அந்த எவிடன்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறப்ப உண்மையான குற்றவாளி தப்பிக்கவே முடியாது. நீங்க உண்மையான குற்றவாளியை பிடிச்சிடணும்னா சில இடங்கள்ல நான் தடுமாறினேன். என்ன சொன்னீங்க? இல்ல, உண்மையான குற்றவாளியை தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். அது உண்மையா இல்லையாங்கிறது இன்னும் 1-2 நாள்ல தெரிஞ்சிடும். இது வரைக்கும் நான் விசாரிச்சு எந்த கிரிமினலும் தப்பிச்சதே இல்ல. கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல நான் 5 ஸ்டார் வாங்கினவ. பாத்திரலாம் சுந்தர். ஓகே மேடம். வா, வாங்க. நீங்க எல்லாரையும் மொத்தமா கொலை பண்ணணும்னு நினைச்சவள எப்படியே விட்டுறக்கூடாதுன்னு முடிவு பண்ண. அதான் கத்தி எடுத்து அவளை சதக்குன்னு குத்திட்டேன்.
ஒரு கில்ட் இல்லாம ஒரு பதட்டம் இல்லாம ரொம்ப கேஷுவலா எல்லா விஷயத்தையும் பண்ணி காட்டுறான். இப்படி ஒரு கொலைகாரன் இருக்க முடியுமா சுந்தர்? ஒரு பதட்டம் இருக்கும், பயம் இருக்கு மேடம். இவங்கிட்ட அது சுத்தமா இல்ல மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? நானும் எத்தனையோ கொலைகாரனை பார்த்திருக்கேன். ஆனா இவன மாதிரி இவ்வளவு கூலா இருக்கிற ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல மேடம். இவன் கொலை பண்ணியிருந்தா தானே பதட்டமோ குற்ற உணர்ச்சியோ இருக்கும். அவன் பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்காக நடிச்சிட்டு இருக்கான். அவன் அப்படிதான் இருப்பான். அண்ணே மேடம். விஜய கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். தம்பி. என்ன சார்? மேடம் கூப்பிடுறாங்க, வாங்க. ஏன் சார்? என்னன்னு தெரியல தம்பி. நான் தான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேனே மேடம். அப்புறம் ஏன் மறுபடியும் நீ கூப்பிடுறீங்க? நடிச்சு காமிச்ச வீடியோ பார்த்தேன். உன் கண்ணுல கொலை பண்ணவனுக்கு இருக்கிற பயம் பதட்டம் எதுவுமே இல்லையே. ஒரு சின்ன கில்ட் கூட இல்ல. ரொம்ப கிளவரா பதில் சொல்ற மாதிரி சாமர்த்தியம் தான் எனக்கு தெரியுது. எனக்கு எதுக்கு மேடம் அவன் மேல கில்ட் இருக்கணும்? அவன் எங்க குடும்பத்துக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு போயிருக்கா. அவளை நான் கொலை பண்ணிருக்கேன். அவளுக்கான தண்டனை என்னவோ அதை நான் கொடுத்திருக்கேன். நான் எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணும்? நான் ரொம்ப பெரிய நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் கூட பாத்திருக்கேன். அவங்க கண்ணுலாம் கூட கொலை பண்ணிட்டா ஒரு சின்ன பதட்டம் தெரியும். எனக்கும் பதட்டம்லாம் இருக்கு மேடம். அது ஏன் உங்களுக்கு தெரியலன்னு எனக்கு தெரியல. 2 நாளா என் பொண்ணு கூட இல்ல, என் ஒய்ஃப் கூட இல்ல. அவங்க 2 பேரையும் நான் பிரிஞ்சிருக்கேன். மறுபடியும் எப்ப அவங்களோட சேர்ந்து இருக்க போறேன்னு தெரியல. அந்த பதட்டம் வழியெல்லாம் இருக்கு மேடம். அது உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அந்த பதட்டம் இருந்துச்சுன்னா உண்மையான குற்றவாளிய கை காமிச்சிட்டு போக வேண்டியதானே? உண்மையான குற்றவாளி யாருன்னு நினைக்கிறீங்க மேடம்? உன் பொண்டாட்டி மல்லி. அதான் உங்க பிரச்சனையே மேடம். உண்மையான குற்றவாளியே நான் தான். நான் போய் வேற யாரை கை காட்ட முடியும்? ஆனா நிறைய விஷயம் எங்களுக்கு உதைக்குதே. முன்பின் முரணால இருக்கு. என்ன மேடம் உதைக்குது? நீ மல்லிய ஃபாலோ பண்ணி அங்க போனதா சொன்ன. அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறப்ப மல்லி அங்க ஆட்டோல வந்ததுக்கான ஃபுட்டேஜ் தான் இருக்கு. அங்க நீ ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி அங்க எந்த ஃபுட்டேஜும் இல்ல. பின்னாடி ஒரு கேப் மட்டும் தான் வந்திருக்கு. ரொம்ப ஆதாரத்தோட பேசுறாங்களே, என்ன பண்ணலாம்? அந்த பக்கம் ஒரு வழி தான் இருக்கு. இல்லனா கூட வேற வழியில போனேன்னு சொல்லலாம். என்ன என்ன பதில் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? நான் அன்னைக்கு என்ன வெஹிக்கிள்ல போனேன்னு நினைக்கிறீங்க? பைக்ல. அதான் இல்ல, அன்னைக்கு நான் கேப்ல தான் போனேன். வெயிட் வெயிட் வெயிட். அன்னைக்கு நீ சொன்னப்ப வீட்டுக்கு பைக்ல வந்துட்டு இருந்த. அப்ப மல்லி போனதை பார்த்து அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனதா தானே என்கிட்ட சொன்ன? அதத்தான் சொன்னேன். ஆனா நான் எங்கேயும் பைக்குன்னு சொல்லல. நீங்களா பைக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்க. நான் கேப்ல தான் போனேன். நீங்க சிசிடிவில பார்த்த கேப் நான் வந்த கேப் தான். இந்தாங்கண்ணே. வா மல்லி. என்ன சுந்தர், அந்த கேப் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? வீடியோல தெரிஞ்ச நம்பரை வச்சு அந்த கேபை புடிச்சிட்டேன் மேடம். அந்த கேப் எம்டியா தான் போயிருக்கு. கடைசி வீட்டுல ஒருத்தர் ஏத்திக்கிட்டு மறுபடியும் போயிருக்கு மேடம். நாங்க விசாரிச்சிட்டோம். நிச்சயமா அந்த கேப்ல இவர் இல்ல மேடம். அப்போ நான் போன கேப் ரெக்கார்ட் ஆகாம இருந்திருக்கலாம். ஒரு கேமரா எல்லா ஆங்கிளையும் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாதுல்ல மேடம்? ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்றதா நினைப்பா உன்ன? ஐயோ மேடம், என்ன பார்த்தா உனக்கு ஃபூல் மாதிரி தெரியுதா? என்ன கேள்வி கேட்டாலும் அடுத்தடுத்து பதில் சொல்லிட்டே இருக்க உன்ன. மேடம் வாமா. மாப்பிள்ள. என்ன மேடம், கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? இவர் யார் தெரியுமா? இவர் எல்லாரும் எவ்வளவு மதிப்பாங்கன்னு தெரியுமா? இவர் அந்தஸ்து என்னன்னு தெரியுமா? எவ்வளவு பேர் இவர் கை எடுத்து கும்பிடுவாங்கன்னு தெரியுமா? எத்தனை குடும்பத்தை இவர் வாழ வச்சிருக்காரு தெரியுமா? அசால்ட்டா கை நீட்டுறீங்க. மல்லி, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? எங்க நீங்க சும்மா இருங்க. ஏய், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உனக்கு இங்க என்ன வேலை? கான்ஸ்டபிள், யார் இவங்களை உள்ள விட்டது? மேடம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மேடம். மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவரு, அவரை இப்படி அசால்ட்டா கை நீட்டுறீங்க? ஏய் மிஸ்டர், இந்த அந்தஸ்து வெங்காயம் புண்ணாக்கெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு வேண்டியது உண்மை. ஒரு பொண்ணை கொலை பண்ணி எரிச்சிருக்கான். நீ அந்தஸ்து பத்தி பேசிட்டு இருக்க? அந்தஸ்து இருக்கிறவன் பண்ற காரியமா இது? இல்ல ஒரு கொலைகார அந்தஸ்துல இருக்கான்றதுக்காக அவனுக்கு என்ன சல்யூட் அடிக்க சொல்றியா? உண்மையை சொல்லலைன்னா ஒருத்தனை நான் அடிப்பேன். அதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. உங்க ரைட்ஸ் பத்தி இங்க யாரும் பேசல மேடம்.
உங்க மனசாட்சியை பத்தி தான் பேசுறேன். சட்ட இடம் கொடுக்குதுங்கிறதுக்காக ஒருத்தரை கை நீட்டி அடிப்பீங்களா? அவர் பண்ணிருக்கிற நல்ல விஷயம், அவர் வாங்கி இருக்கிற பேரு எதுவுமே உங்களுக்கு முக்கியம் இல்லையா? உன் புருஷன் மேல கை வச்சதுமே உனக்கு வலிக்குதுல, துடிக்குதுல? அப்ப உண்மையை சொல்லு. எல்லா வலிக்கு அப்புறமும் உண்மையான குற்றவாளிய மறைக்கணும்னு தோணுதுல? அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? மேடம், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அவரை கை நீட்டினது தப்பு மேடம். அதுக்காக நீங்க வருத்தப்படுவீங்க. என்ன சபிக்கிறியா நீ? நீ சபிச்ச உடனே எல்லாம் அப்படியே நடந்துருமோ? அவளை உண்மையான பொம்பளைனா உனக்கு தான் தெரியுமே யாரு கொலை பண்ணாங்கன்னு. நீ உண்மையை சொல்ல வேண்டியதானே? நீயும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும், உன் புருஷனுக்கும் ஒண்ணும் ஆக கூடாது. இங்க பாரு, இது ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் 2 நாள்ல குற்றவாளி யாருன்னு என் முன்னாடி வந்து நிக்கணும். இல்ல இந்த மாதிரி அடி விழுந்துகிட்டே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்னா விளையாட்டா போச்சுல உங்களுக்கு? இடத்த காலி பண்ணுங்க. மல்லி வா, அப்புறம் பாத்துக்கலாம். மல்லி போ, நீ போ. வா மல்லி. சுந்தர், லாக்அப்ல போடுங்க. யோ வாயா, வா போகல. பண்றதெல்லாம் பெரிய பெரிய கிரிமினல் வேலை. இங்க வந்து உண்மையை பத்தி பேசுறது, மனசாட்சியை பத்தி எனக்கே கிளாஸ் எடுக்கிறது. உனக்கு ஒரு நாள் இருக்குடி. எப்படின்னு அவரை அடிக்கலாம்? போலீஸ்னா எல்லா அதிகாரமும் வந்துருமா? அவர்தான் தப்பு பண்ணாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? ஏன் சரியா விசாரிக்காம அவரை கை நீட்டணும்? அவரை அந்த அம்மா அடிச்சது என் கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு என்னால தாங்க முடியலன்னு மனசு வலிக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு போயிட்டா சில விஷயங்களை நம்ம கடந்துதான் ஆகணும். இது ஒரு மர்டர் கேஸ், அவங்களுக்கும் நிறைய பிரஷர் இருக்கும்ல. பிரஷர் இருந்தா போய் உண்மையான குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்கட்டும். அவரை எதுக்கு அடிக்கணும்? மல்லி, விஜய் அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சது எனக்கும் நெஞ்சில் அடி விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சில விஷயத்த நாமளும் பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும். நீயே கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அந்த கொலைய விஜய் பண்ணவே இல்லைன்னு நம்ம 2 பேருக்கும் நல்லா தெரியும். போலீஸாலையும் விஜய் சொல்றதுல பொய் இருக்கும்னு கெஸ் பண்ண முடியும் தானே? அதே சமயத்துல நான் தான் கொலை பண்ணலன்னு மறுபடியும் சொல்றதுனால அவங்களுக்கும் டென்ஷன் ஆகும்ல. உண்மையான குற்றவாளியை மறைக்கிறதுக்காக விஜய் நடிக்கிறான்னு தானே அவங்களும் நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க உண்மையான குற்றவாளியை தேடி போக வேண்டியதானே? எதுக்கு இவரை அடிக்கணும்? மல்லி, நம்ம பக்கமும் ஒரு தப்பு இருக்கு. நீயும் அந்த கொலையை பண்ணல, விஜயும் அந்த கொலையை பண்ணல. அந்த கொலையை வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. அந்த வேற யாரோ யாருங்கிறத நாம தானே போலீஸ்க்கு எடுத்து சொல்லணும். அத பண்ணாமலே இருந்தோம்னா எப்படி போலீஸ் அந்த டைரக்ஷன்ல தேட ஆரம்பிப்பாங்க? அதுக்கு தானே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனோம். அந்த சமயத்துல தானே இப்படி நடந்துச்சு. அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம் மல்லி. நமக்கு யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்கள பத்தி எல்லாம் நாம சொல்லிட்டு வந்துருவோம். நான் கேள்வி கேட்டதுல அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் ரொம்ப கோவமாயிட்டாங்க. அவங்க மறுபடியும் நாம போனா முகம் கொடுத்து பேசுவாங்களா? அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த அம்மா நம்மள வெளியே போன்னு விரட்டினாங்க. கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா துரத்தி விட்டாங்க. மறுபடியும் நாம அவங்க முன்னாடி போய் நின்னா டென்ஷன் தான் ஆவாங்க. நாம சொல்றத காது கொடுத்து கேட்கணும்னு கூட தோணாது அவங்களுக்கு. என்ன பண்ணலாம்? மல்லி, நாம ஒண்ணு செய்வோம். என்னன்னு? இந்த பாரு, நமக்கு யார் மேலாம் டவுட் இருக்கோ சரியா, அதெல்லாம் ஒரு லிஸ்டா நோட் பண்ணி அவங்க கிட்ட போய் ஒப்படைச்சிடுவோம். அந்த அம்மா அதை வாசிச்சு பார்க்கட்டும். என்ன சொல்ற? சரின்னு ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். அவரை சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடணும்னு. சரிம்மா, அதுக்கான ஆரம்பம் தான் அது. ஒரு நிமிஷம் நான் வரேன். இந்த மல்லி, உனக்கு யார் மேலெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்களெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணு. சரிண்ணே. எந்த காரணத்துக்காக சந்தேகப்படுறேங்கிறத காரணத்தோட எழுது. அப்பதான் வேலிடா இருக்கும். எழுத ஆரம்பி. அண்ணே, கதிரேசன் இந்த கொலையை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்தை எழுதவா வேண்டாமா? ஏன் கேக்குற மல்லி? இல்லண்ணே, நீங்க அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல. இந்த பாரு, ஓ மனசுக்கு என்ன தோணுது?
வெண்பா ஒரு விஷயம் சொன்னா அது எப்பவும் சரியா இருக்கும்னு. அந்த சுடர் கதிரேசனுக்கு போன் பண்ணி பணம் கேட்டு மிரட்டி இருக்கா. அத வெண்பா கவனிச்சிருக்கா. ஆனா கதிரேசன் அது நம்ம கிட்ட இல்லன்னு பொய் சொல்றாரு. அந்த இடம் தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவர் என்ன பொய் சொல்லணும்? அது ஒரு பாயிண்ட் இருக்கதான் செய்து மல்லி. ஓ மனசுல சந்தேகம் இருக்குல்ல, நீ அதை எழுது. அவர் தப்பு பண்ணாரா இல்லையாங்கிறத போலீஸ் விசாரிச்சு முடிவு பண்ணட்டும். அது மட்டும் இல்ல, கொலைக்கான ஆயுதமா நான் யூஸ் பண்ற கத்தியை தான் காட்டுறாங்க. ஆனா அதே மாதிரி கத்தி இப்போ இங்க இருக்கு. கத்தி எடுத்துட்டு போனது தெரியக்கூடாதுன்னு அதுக்கு பதிலா யாரோ புதுசா வாங்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்த ஸ்டிக்கரை வச்சு அந்த கடையில போய் விசாரிச்சா கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. போலீஸ் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க. அந்த விஷயத்தை எழுதிடலான்னு. எழுதுமா. இந்த மல்லி மனோகர் டீம் மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கணும். இவங்க 2 பேரும் குருட்டாம் போக்குல ஏதாவது முயற்சி பண்ணி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆரம்பத்திலேயே இதை ஸ்டாப் பண்ணணும். இந்தாங்க எழுதியாச்சு. சரிம்மா, இந்த பேப்பரை கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா கிட்ட சேர்க்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சரி சரி, இந்தாம்மா. வேணாம் கொடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.